25. தாக்கா சூக்கு தண்டனை. தானிசரி இந்திய விடுதலை போராட்ட வீரர். இயற்பெயர் முஹம்மது ஜஃபர். இவர் தானிசரியில் பிறந்தார். அவரின் ஊரின் பெயரே அவரின் பெயர் ஆகிவிட்டது. தானிசரி அரபிக் கல்லூரியில் பயின்றார். படிப்பு முடிந்ததும் விடுதலை போராட்டத்தில் குதித்தார். 1864 புகழ்பெற்ற அம்பாலா சதி வழக்கில் இவரை சதிகாரர் என்று ஆங்கிலேய அரசு கைது செய்தது. 2/5/1864 இவருக்கும் மௌலானா யஹ்யா அலி அஜிமாபாதி, முகம்மது ஷஃபி லாகூரி ஆகிய மூவருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. தீர்ப்பு வாசித்த நீதிபதி, உமக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. உன்னுடைய எல்லா சொத்துக்களும் பறிமுதல் செய்யப்படும். உம்முடைய பிணம் கூட உம்முடைய வாரிசுகளிடம் ஒப்படைக்கப்படாது. மிக இழிவான முறையில் சிறையில் உள்ள புதைகுழியில் புதைக்கப்படும் நீர் தூக்கு மரத்தில் தொங்குவதை நான் கண்டு மகிழ்வேன் என்று கூறினான். தானிசரி, உயிரை கொடுப்பதும் எடுப்பதும் இறைவன், அது உங்களின் அதிகாரத்தில் இல்லை. நான் இறைவன் என்று ஒப்புக்கொண்ட அல்லாஹ் நான் இறப்பதற்கு முன் உங்களை மாய்த்துவிடும் ஆற்றல் பெற்றவன் என்று பதில் கூறினார். சீரிய நீதிபதி சின்னாட்களில் இறந்தான். தானிசரி சிறை அனுபவங்களை நாட்குறிப்பில் எழுதி வைத்தார். அதில் அவர்கள் சிறையில் பட்ட துன்பங்களையும் அடிகளையும் உதைகளையும் சிறை அதிகாரி பார்சல் படுத்திய கொடுமைகளையும் எழுதியுள்ளார். அதை படித்தால் உருகாத நெஞ்சும் உருகும், கசியாத கண்ணும் கடலாய் கண்ணீர் ஊக்கும். ஆயினும் சிறையில் இவரும் நண்பர்களும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். கொடுங்கோல் சிறை அதிகாரி பார்சன் மரண பயமின்றி மகிழ்ச்சியாய் இருக்க எப்படி முடிகிறது என்று கேட்டான். நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்யும் உயர்வை நீ அறிய மாட்டாய். அதன் மாண்பை உணர்ந்த நாங்கள் மகிழ்கிறோம் என்றனர் இவரும் இவரின் இரு நண்பர்களும். மரண பயமின்றி மகிழ்ச்சியாக இருக்கும் இவர்களை காண ஆங்கிலேயர்கள் கூட்டம் கூட்டமாக வந்தனர். இவர்களின் மகிழ்ச்சியை கண்டு வியந்தனர். மரண பயமில்லாத இவர்களின் தூக்கு தண்டனையை மாற்றி 8/12/1865 அந்தமானுக்கு நாடு கடத்தினர். தானிசரி 1883 இந்தியா திரும்பினார். சில ஆண்டுகளில் இறந்தார். இவர் சவானிஹ் அஹ்மதி, தாரிக் அஜீப் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார்.